நான் இருக்கும்போது நீ எதுக்கு மேம் கிட்டலாம் அடி வாங்கணும்? நான் உனக்கு ஹோம்வொர்க் பண்ணி கொடுக்குறேன். நீ ஹோம்வொர்க் பண்ணி கொடுத்தாலும் நான் டாடி ரூமுக்கு போகவே மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத கவின், ப்ளீஸ். உன் டாடி கிட்ட போயிட்டு இது அவர் கையில மட்டும் கொடுத்துட்டு வந்துரு. இன்னைக்கு ஹோம்வொர்க் மட்டும் இல்ல, இன்னும் 3 டேஸ்க்கு நானே ஹோம்வொர்க் பண்ணி தரேன். கவின், உனக்கு நல்ல சான்ஸ். 3 நாளைக்கு தமிழே உனக்கு ஹோம்வொர்க் பண்ணி தரேன்னு சொல்றால, டேப்லெட் தானே, கொண்டு போய் கொடுத்துட்டு ஓடி வந்துரு. ஆமா கவின், எனக்கு ஹெட்போன் வாங்கி தரேன்னு சொன்னான். அப்போதான் நான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். அவர் எதுவுமே சொல்லல. நீ போய் கொடுத்துட்டு வந்தியா? ஒன்னும் சொல்லல. இல்லையே, என்ன எதுவுமே சொல்லல. நீ போயிட்டு வந்தியா? அப்ப நானும் தைரியமா போயிட்டு வருவேன். சுடர், டேப்லெட் கொடு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். குட் பாய். எல்லாரும் சேர்ந்து பேசி எப்படியோ என் மனசை மாத்திட்டீங்க. கடவுளே, நீ தான் டாடி கிட்ட இருந்து காப்பாத்தணும். கவின், கொடுத்துட்டு அப்படியே வந்துடாத. கூட இருந்து டேப்லெட் போறாரான்னு பாத்துட்டு வா. சுடரு, உனக்கே ஓவரா தெரியல. அவர் என்ன குழந்தையா? சொன்னா போதும், அவரா போட்டு பாரு. சரி சரி, குடிச்சிட்டு வா. சரி சரி. டாடி, I'll call you back. வா கவின். டேப்லெட் போடுங்க டாடி, டைம் ஆயிடுச்சு. ஆமா, நானே மறந்துட்டேன். போட்டுக்கோங்க டாடி. இந்தாங்க டாடி. Thank you. தேங்க்ஸ் கவின். பரவாயில்ல டாடி, இதுல என்ன டாடி இருக்கு? எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா உங்களோட உண்மையான பாசத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கவின், யாரோ சொன்னாங்க எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் பாண்டிங் இல்லைன்னு. இங்க வா. நான் கூப்பிட்டா கூட என் குழந்தைங்க என்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாரு கவின், காவியா வந்து எனக்கு ஃபுட் கொடுக்குறா, நீ வந்து எனக்கு டேப்லெட் தர. உனக்கு தான் என் மேல ரொம்ப பாசம் இல்ல கவின்? ஆமா டாடி, ஆமா ஆமா ஆமா. நீங்க ரெஸ்ட் எடுங்க டாடி. அதெல்லாம் சரியாயிடும் கவின், நீ போயிட்டு வா. ஓகே, வரேன் டாடி. பார்த்து போயிட்டு வா. அஞ்சலி, உனக்கு சாக்லேட் வேணுமா? வேண்டாம். ஐஸ்கிரீம்? வேண்டாம். சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம் சுடர். என்ன அஞ்சலி, உனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்ற? ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குற. நான் வேணும்னு சொன்னா அது எனக்கு கொடுத்துட்டு நீ என்ன டாடி ரூமுக்கு போக சொல்லுவ. எனக்கு எதுவுமே வேணாம், ஆளை விடு. அஞ்சலி, நீ குட் கேர்ள் தானே? இல்ல, நான் பேட் கேர்ள். அஞ்சலி, அஞ்சலி. என்ன சுடர்? அது இல்ல அஞ்சலி, நீ ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாம இருந்தப்போ உன் டாடி தானே உன் கூட இருந்து பாத்துக்கிட்டாரு. அவருக்கு உடம்பு முடியாம போனா நீ தானே அவரை பாத்துக்கணும். நைட் ஆயிடுச்சு, அவருக்கு ஏதாவது வேணும்னா நமக்கு எப்படி தெரியும்? நான் கிச்சன்ல வேலை பார்க்க போறேன், நீ கூட இருந்து பாத்துக்கோ அஞ்சலி. போ சுடர், நான் டாடி ரூமுக்கு போக மாட்டேன். அங்க போனா போர் அடிக்கும். எனக்காக பண்ண அஞ்சலி.
நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அப்போ டாடி ரூமுக்கு போங்களேன். அதெல்லாம் எனக்கு ரிஸ்க் சுடர். ப்ளீஸ். என் செல்லம்ல. கன்ஃபார்மா நான் போகணுமா? ஆமா. சரி போறேன். ம். யாரு? நான் தான் அஞ்சலி டாடி. அஞ்சலி உள்ள வாமா. உள்ள வா அஞ்சலி. வா அஞ்சலி வா. நான் இங்க உட்கார்ந்து டிராயிங்லாம் வரைஞ்சுக்கலாமா? ஓகே தாராளமா உட்காரு வா. Thank you டாடி. அஞ்சலி சொல்லுங்க டாடி. ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா? இல்லம்மா ஒண்ணும் வேண்டாம். சரிங்க டாடி. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் கொண்டு வரேன். சொல்றேன் அஞ்சலி சொல்றேன். அஞ்சலி டாடி மேல உனக்கு இவ்ளோ பாசமா? ஆமா டாடி. நீங்களா என் மேல இவ்ளோ பாசமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. காவியா எனக்கு லஞ்ச் கொண்டு வரா. கவின் எனக்கு டேப்லெட் தரான். நான் தனியா இருப்பேன்னு நீ என் கூட வந்திருக்க. நீங்க இதெல்லாம் பண்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அஞ்சலி. என் மேல இவ்ளோ பாசமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதெல்லாம் ஏன் அஞ்சலி முன்னாடியே டாடி கிட்ட காட்டாம இருந்தீங்க? சொல்ல அஞ்சலி. ஏன் இவ்வளவு நாளா எதையுமே காட்டிக்காம இருந்தீங்க? அதுவா டாடி? அப்பதான் சுடர் இல்லையே. சுடர்? ஆமா டாடி. காவியாக்கு சுடர் ஹெட்போன் வாங்கி தரேன்னு அவகிட்ட சொன்னான். அதனாலதான் காவியா உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்தா. அப்புறம் கவினுக்கு சுடர் ஹோம்வொர்க் பண்ணி தரேன்னு சொன்னான். அதனாலதான் கவின் உங்களுக்கு டேப்லெட் கொண்டு வந்து கொடுத்தான். அது மட்டும் இல்ல, அவன் முதல்ல ஹோம்வொர்க் தானே நானே பண்ணிக்கிறேன், டாடி ரூமுக்கு போக மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் கவினை கம்பல் பண்ணி உங்க ரூமுக்கு அனுப்பி வச்சா. சரி, உனக்கு என்ன வாங்கி தரேன்னு அவ சொன்னா? அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையே டாடி. பரவாயில்ல அஞ்சலி, நீ ஒருத்தியாச்சும் எனக்கு உண்மையா இருக்கியே. எனக்காக வந்தது நீ மட்டும்தான். இல்ல டாடி, சுடர் சொன்னனால தான் நான் வந்தேன். சுடர் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? சுடர் என்ன உங்க ரூம்ல இருக்க சொன்னா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வந்து அவகிட்ட சொல்ல சொன்னா. ஐயா, நீ போட்டு கொண்டு வந்தியா? இல்லைங்கய்யா. அப்போ வேற யார் போட்டு கொடுத்தது? ஐயா சுடர் தான் போட்டு கொடுக்க சொன்னாங்க. எதை எடுத்தாலும் சுடர் சொன்னாதான் செய்யணுமா?
ஏன் உங்களுக்கா பண்ணணும்னு தோணவே தோணாதா? பாலும் வேணாம், ஒண்ணும் வேணாம். எடுத்துட்டு போ. ஐயோ டாடி கோவப்படுறாரு, நம்ம போயிருவோம். ஐயா காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா ஐயா? செல்வி, அமைதியா வெளியில போயிடு. சரிங்க ஐயா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? யாராச்சும் சொல்லி கொடுத்ததா? என்ன ஒருத்தர் பாத்துக்கணும்னு ஒண்ணும் இல்ல. என்னோட வேலையை என்னாலே பாத்துக்க முடியும். எனக்கு என்ன பெரிய அடியா பட்டிருக்கு? சின்ன அடி தானே. இந்த அடிக்கலாம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இனி எதுனாலும் நானே பாத்துக்கிறேன். ஓ விடு. பார்த்து சார். தெரியும் தெரியும், நீ பாத்து போ. சார், இவர்கிட்ட பேசலாமா? பேசினா திட்டுவாரே, என்ன பண்றது? சரி, அவர்கிட்ட திட்டு வாங்குறது நமக்கு என்ன புதுசா? பேசி பாப்போம். திட்டுனா வாங்கிக்க வேண்டியதுதான். தண்ணி எங்க இருக்கு? இங்கதானே வச்சிருப்பாங்க. இந்தாங்க. தண்ணியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சார் 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 சார், தண்ணி தானே குடிக்க வந்தீங்க, அப்புறம் ஏன் சார் குடிக்காம போறீங்க? எனக்கு தண்ணியே வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஒருவேளை சுடு தண்ணி ஏதாவது வேணுமா? நான் காய்ச்சி கொடுக்கவா? 2 நிமிஷத்துல கொதிக்க வச்சு கொடுத்துறேன். எனக்கு வேண்டாம்னா விட. சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் காலையில இருந்து உங்களை எந்த டிஸ்டர்புமே பண்ணலையே சார். நான் அமைதியா இந்த வீட்ல ஒரு ஓரமா தான் இருந்தேன். உங்களை எதுவுமே பண்ணலையே சார். காலையில இருந்து அமைதியா எதுவும் பண்ணாம தான் இருந்தியா? ஆமா சார். அப்போ காவியா கிட்ட ஃபுட் கொடுத்து என் ரூமுக்கு அனுப்பி வச்சது யாரு? அது நீங்க சாப்பிடலன்னு கொடுத்து அனுப்புனேன். ஓ, அப்ப கவின் கிட்ட டேப்லெட் கொடுத்து அனுப்புனது? சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை போடணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. மாத்திரை போட்டாதான் உடம்பு சீக்கிரம் சரியாகும். அதனால தான் அப்படி செஞ்சேன். இப்ப அஞ்சலி என் ரூமுக்கு அனுப்பி எனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க சொன்னேன். செல்வி கிட்ட பால் டம்ளர் கொடுத்து அனுப்பி வச்சிருக்க. இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னது? ரொம்ப கோவப்படாதீங்க சார். எனக்கு வேலை கூட கல்யாணம் நடக்க போனப்போ நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. அப்படியே என்ன விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. வீடு வரைக்கும் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க?
அத பத்தி மட்டும்தான் யோசிப்பான். என்ன அடைய யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான். அவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனா உங்க தகுதிக்கு நீங்க அவன் கூட அன்னைக்கு எனக்காக சண்டை போட்டது என்னால ஏத்துக்க முடியல. உங்க தராதரத்தை குறைச்சிட்டனோன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து போனதை நினைச்சு அப்படி அழுதுருக்கேன். நான் இதுக்கெல்லாம் எவ்வளவு சாரி சொன்னாலும் பத்தாது. போதும், தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? ஏற்கனவே நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். நீ ஒரு பக்கம் என்ன படுத்தாத. இல்ல சார், இப்போ நான் இந்த சான்ஸ் விட்டா மறுபடியும் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுற தைரியம் வருமானு தெரியல. நீங்க என்ன மன்னிக்க கூட தேவையில்ல. ஆனா உங்ககிட்ட மனசை விட்டு நான் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். தயவு செஞ்சு நான் பேசுறத முழுசா கேளுங்க ப்ளீஸ். நான் தான் உங்க எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்துக்கு கொடுக்கறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா நான் போய் சொல்லி மறைக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதில்ல. உங்களுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சு நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன். அங்க நீங்க ஒரு பார்மசில வேலை செய்யறவர்கிட்ட பேசின விதம், நடந்துகிட்ட விதம் என்ன ரொம்ப பயமுறுத்திருச்சு. உண்மையை சொல்ல வந்தனா அன்னைக்கு எதுவுமே சொல்ல முடியாம திரும்பி வந்துட்டேன். சார், மரியாதை இல்லாத இடத்துல பயம் வராது. ஆரம்பத்துல உங்க மேல எனக்கு பயமே இருந்ததில்ல. ஏன்னா நான் உங்களை மதிச்சதே இல்ல. உங்க மேல மரியாதை வரும்போது அது பயமா மாறி உண்மையை சொல்ல விடாம என்ன தடுத்துருச்சு. ஒவ்வொரு பொய்ய இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இவ்ளோ பெரிய வலியும் வேதனையும் கொண்டு வந்து சேர்க்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க என் கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் பரவாயில்லன்னு நான் முன்னாடியே எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். கொஞ்ச நாள் இங்க இருந்து போக போறோம், அதுக்குள்ள எல்லா உண்மையும் சொல்லி உங்க எல்லாரையும் காயப்படுத்த வேண்டாமேன்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாரையும் இவ்வளவு காயப்படுத்தும்னு நான் நினைக்கவே இல்லை சார். தப்புதான், தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஓ பக்கம் நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற மனநிலையில நான் இல்ல. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடு ப்ளீஸ். சார், நான் இவ்ளோ சொல்லியும் உங்களுக்கு என் பக்கம் இருக்கிற நியாயம் புரியலனா நான் இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் சார். நான் விழுந்து அடிபட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீ மட்டும் கிட்ட வராத. கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல சார். எனக்காக நீ வர்ற பாத்தியா, அதான் எனக்கு கஷ்டமே. வராத. நீ போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, என்ன நான் பாத்துக்கிறேன். சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வெளியில போறியா? நான் ஃப்ரெஷ் அப் ஆகணும். ஹாஸ்பிடல்ல இருந்து வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கட்ட பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன ப்ளீஸ் தனியா இருக்க விடு, புரியுதா? என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நீ வெளியில போ, வெளியே போ. சார், சார், என்னாச்சு இவருக்கு?
ஏன் இப்படி பண்றாரு?